ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிடச்சவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் 2026 ஐபிஎல் ஸ்குவாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க நம்ம வந்து 1x1 பிளேயராக பார்க்கலாம். பேட்டிங், ஆல்ரவுண்டர், பவுலிங் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் 2026 ஃபுல் ஸ்குவாடை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க. கேப்டன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரியான் பராக். சரிங்களா, அடுத்தது கோச் வந்து பார்த்தீங்கன்னா குமார் சங்கக்காரா. சரிங்களா, வென்யூ வந்து சவாய் மன்சிங் ஸ்டேடியம். சரிங்களா, கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டர் பார்க்கலாம். கேப்டன் பார்த்தீங்கன்னா ரியான் பராக். இவர் வந்து இவருடைய பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர். சரிங்களா, இவர் வந்து 2019 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட பேட்டிங் வந்து ஸ்பெஷலைசேஷன். சரிங்களா, ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் வந்து 84 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா, இவர் வந்து 2018 அண்டர்-19 வேர்ல்டு கப் வினிங் ஸ்குவாடில் இருந்த ஒரு பிளேயரு. சரிங்களா, அப்போ வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்த ஒரு பிளேயரு. சரிங்களா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து இவர் மேலே ஃபெய்த் வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 3,80 லட்சம் ரூபாய்க்கு இவர் திருப்பி எடுத்துருந்தாங்க. சரிங்களா, ஸோ வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இவர் தான் கேப்டன். சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். சுபம் துபே. சரிங்களா, இவர் வந்து ஒரு இந்தியன். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் ஆனது 2024. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் வந்து 13 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. இவர் சுபம் துபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஹிட்டிங் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். சரிங்களா, விதர்பாவை சேர்ந்தவர். சரிங்களா, இவர் வந்து சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் 20 பாலுக்கு 58 ரன் அடித்தார். சரிங்களா, 2023. ஸோ அப்படி வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ண ஒரு பிளேயர். சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து 80 லட்சம் ரூபாய்க்கு இவரை வந்து ஏலம் எடுத்துருக்குறாங்க. சரிங்களா, 80 lakhஸில் வந்து ஏலம் எடுத்திருக்காங்க. சரிங்களா, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம். வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பிளேயர், ஒரு சிறுவர். சரிங்களா, யாருன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், வைபவ் சூரியவன்ஷி. வைபவ் சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கவே வேண்டாம். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா, இவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர். இவரோட டெபியூட் பார்த்தீங்கன்னா 2025. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் வந்து 7 மேட்சஸ் விளாண்டுருக்கிறாரு. சரிங்களா, இவர் வந்து ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். ஒரு ரைசிங் டேலண்டான ஒரு பிளேயரு. சரிங்களா, இவர் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் 12 வயசுலேயே இருந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆனார் 2024. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 58 பாலுக்கு செஞ்சுரி அடித்தார் ஆஸ்திரேலியா கூட அண்டர்-19 வேர்ல்டு கப்பில். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 crore 2025 ஐபிஎல்காக எடுத்துருக்கிறாங்க. சரிங்களா, இவர் வந்து ராஜஸ்தான் டீமில் செஞ்சுரியும் போட்டிருக்கிறாரு. சரிங்களா, ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு யங் பிளேயர். ஸோ இவருடைய வயசுக்கு இவரோட விளையாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. சரிங்களா, ஏதோ ஒரு நல்ல ஒரு பிளேயர் மாதிரி இவர் விளையாடுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப சின்ன பையன் இவர். சரிங்களா, ஒரு 14-15 வயசாக இருக்கும், 15-16 வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு. ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இவ்வளோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம்தான். சரிங்களா, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். டொனோவன் ஃபெரைரா. இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா லுகன் ட்ரீ பிட்டோரியஸ். இவர் வந்து ஒரு பேட்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். இவர் டெபியூட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல 2025 டெபியூட் ஆனார். இவர் வந்து ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் பேட்டர். சரிங்களா, அட்டாக் பண்ணுற ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பிங் பேட்டர், சவுத் ஆஃப்ரிக்காக்காரர். சரிங்களா, அடுத்த பிளேயர் பார்க்கலாம் வாங்க. ரவி சிங். இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் இன்னும் ஆகலை. இவரோட ஸ்பெஷலைசேஷன் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர். சரிங்களா, இவர் வந்து எந்த மேட்சும் இன்னும் விளையாடலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அமன் ராவ் பெரேலா. இவர் வந்து ஒரு பேட்டரு. இவர் வந்து ஐபிஎல் டெபியூட்லேயும் ஆகலை. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் வந்து இவருடைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த மேட்சஸ்லையும் விளையாடலை. சரிங்களா,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிம்ரான் எட்மயர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இந்தியன். சரிங்களா, இவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இவர் வந்து ஒரு நல்ல விளையாடுற ஒரு பிளேயர். இவர் வந்து ஒரு பெஸ்ட் இந்தியன். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் வந்து 2019 ஆனார். இவரோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் 86 மேட்ச் வந்து விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா, அதாவது இவர் வந்து 6 ஹிட்டிங் அபிலிட்டி 2018 வந்து இந்தியா டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்ஸ் அடிச்சு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கினவர். சரிங்களா, இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் 2019 விளையாண்டார். அப்புறம் டெல்லி கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 7.25 கோடிக்கு ஏலம் போனார் 2020. 8.5 கோடி ரூபாய்க்கு 15 சீசனில் வந்து போனார். சரிங்களா, அப்போ வந்து அந்த சீசனில் 312 ரன்னும் அடிச்சிருந்தார். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா இவர் 11 கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஏலம் எடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயரு, ஒரு அக்ரெசிவான பேட்டிங் பண்ணுற ஒரு பிளேயரு, நல்லா ஃபினிஷிங் பண்ணுற ஒரு பிளேயரு. ஸோ வந்து கண்டிப்பாக இவருடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் இவர்கிட்ட இருந்து. சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு யங் டேலண்ட் பிளேயர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இவருடைய மேட்சும் நிறைய பார்த்துருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் பார்த்தீங்கன்னா 2020. சரிங்களா, ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங். ஒரு 67 மேட்ச் விளாண்டுருக்காரு. இவர் வந்து 400 அடித்த ஒரு பிளேயர். அண்டர்-19 வேர்ல்டு கப் 2020. சரிங்களா, 2020 கேம்பெயினில் அண்டர்-19 2020 வேர்ல்டு கப் கேம்பெயினில் 400 அடித்த ஒரு பிளேயரு. சரிங்களா, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் இந்தியன். இவர் வந்து லிஸ்டேல டபுள் 10 வந்து அடிச்சிருக்காரு 17 வயசில். சரிங்களா, ஒரு நல்ல ஒரு டேலண்டான பிளேயரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் 2020 பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 2.40 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ வந்து இவர் வந்து கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ஒரு அசட்டாக இருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா, ஸோ நல்லா ஒரு விளையாடுற ஒரு பிளேயரு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரேல். இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். சரிங்களா, வாங்க இவரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இவர் வந்து ஒரு இந்தியன். இவர் 2023 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் 42 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு. சரிங்களா, ஸோ வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், நல்ல ஒரு ப்ளே பண்ணுற ஒரு பிளேயரு. ஸோ கண்டிப்பாக இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ இவர்கிட்ட வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, துருவ் ஜுரேல் இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர். சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யுத்வீர் சிங் ஷரக் ஆல்ரவுண்டர். சரிங்களா, இவரை பற்றி நம்ம பார்ப்போம். இவர் வந்து 2023 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் 9 மேட்ச் விளாண்டுருக்காரு. சரிங்களா, இவர் வந்து ஒரு ப்ராமிசிங் ரைட் ஆர்ம் பேசர். சரிங்களா, ஆஸ் வெல் அஸ் பவுலிங்கும் பண்ணுவார். இவர் வந்து 2 விக்கெட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் இவர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். சரிங்களா, டெபியூட் மேட்ச்சில். இவர் வந்து ஒரு ஜம்மு பாண்ட் ஸ்பீட்ஸ்டர். சரிங்களா, ஸோ வந்து இவர் வந்து நல்ல ஒரு பிளேயர். சரிங்களா, கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். இவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயர். சரிங்களா, சிஎஸ்கே டீம் நம்ம இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான். சரிங்களா, ஸோ சிஎஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, சிஎஸ்கேவுடைய தளபதி. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் இவர் வந்து இருக்கார். சரிங்களா, வாங்க இவரை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்லாவே தெரிஞ்ச ஒரு பிளேயர். சரிங்களா, இவர் வந்து டெபியூட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டெபியூட் வந்து 2008 ஆனார். இவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், நல்லா பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் போடுற ஒரு ஆல்ரவுண்டர். சரிங்களா, இவர் 254 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. நிறைய மேட்சஸ் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். ஏன்னா 254 மேட்சஸ் விளாண்டுருக்காருன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ வருஷங்களாக 2008 விளாண்டுருக்காரு இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 254 மேட்ச் விளாண்டுருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஸ்டோன்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேவோட சக்ஸஸ்க்கு ஒரு கார்னர் ஸ்டோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய மேட்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. சரிங்களா,
எத்தனையோ வருஷமாக சிஎஸ்கேக்காக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயரு. நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காரு, எவ்வளோ மேட்சஸ் சேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்காக. சரிங்களா, டோனி எப்படி சேஸ் பண்ணி சிஎஸ்கேக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரோ அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் சிஎஸ்கேக்காக லாஸ்ட் டைமில் வந்து நல்லா ப்ளே பண்ணி நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயரு. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது 2023 ஐபிஎல்லில் ஃபைனலில் சரிங்களா அவர் இது மாதிரி நிறைய முடிச்சு கொடுத்துருக்காரு. பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நான் சொல்கிறேன். 2023 சிஎஸ்கே 2023 ஐபிஎல் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்திருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அந்த மேட்ச். சரிங்களா, ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் 2023 கடைசி 2 பாலுக்கு வந்து 10 ரன் அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஜடேஜா தான் க்ரீஸில் இருந்தார். அப்போ மொதல் பால் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடித்தார். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா 4 அடித்து சிஎஸ்கேக்கு கப்பு வாங்கி கொடுத்த ஒரு பிளேயரு. சாதாரண ஆள் கிடையாது. ரவீந்திர ஜடேஜா சார் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளே கிடையாது. சரிங்களா, ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஏகப்பட்ட நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு, எவ்வளோ மேட்சஸ் முடிச்சு கொடுத்துருக்காரு. சரிங்களா, ஸோ ஒரு நல்ல லக்கியான பிளேயர், நல்ல ராசியான பிளேயர் சிஎஸ்கேக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இவர் இல்லாதது. பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஓகே, இப்போ ஒரு ராஜஸ்தான் டீமில் இருக்கார். அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த பிளேயரை வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரன். சரிங்களா, சாம் கரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளேயர். இவரும் பார்த்தீங்கன்னா முன்னாள் சிஎஸ்கே பிளேயர் தான். சரிங்களா, அப்புறம் 2-3 டீம் மாறி இருப்பார்னு நினைக்கிறேன். பட் இப்போ சிஎஸ்கேலேயே ஒரு விளையாண்டுருக்காரு. சரிங்களா, ஒரு இங்கிலீஷ் பிளேயர். ஐபிஎல் டெபியூட் பார்த்தீங்கன்னா 2019 ஐபிஎல் டெபியூட் ஆனார். இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். சரிங்களா, இவர் வந்து 64 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. சரிங்களா, இவரை வந்து 2023 வந்து பஞ்சாப் கிங்ஸில் வந்து ஏலம் எடுத்தாங்க. சரிங்களா, அப்போ வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட் பையாகவும் இருந்தார். ஏன்னா 18.5 கோடி ரூபாய்க்கு இவரை எடுத்தாங்க. சரிங்களா, சாம் கரனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு ஒரு பேர்லாம் கூட நம்ம சிஎஸ்கே டீமில் இருக்கும்போது வச்சாங்க, சுட்டி குழந்தை அப்படிலாம் கூட வச்சாங்க. ஸோ வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். ஸோ இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்குவாடில் இருக்கார். சரிங்களா, ஓகே மக்களே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பவுலிங் லைனப்பை பற்றி பார்க்கலாம். பவுலிங்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். பேட்டிங் பார்த்துட்டோம், ஆல்ரவுண்டர் பார்த்துட்டோம். அடுத்த பவுலிங்கில் ஒரு ஸ்டார் பவுலரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். யாருன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். சரிங்களா, இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பிளேயர். இவர் வந்து 2018 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் 52 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு. சரிங்களா, இவர் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் பவுலர்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் போல ஒரு பவுலர், ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லோயர் ஆர்டர் பேட்டர்னு அவர் சொல்லலாம். சரிங்களா, இவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 2018 வந்து டெபியூட் ஆனார். அப்புறம் ஒரு 3 வருஷம் இந்த ராயல்ஸ்க்காக விளையாண்டார். அது மாதிரி 2020 எடிஷனில் பார்த்தீங்கன்னா 20 விக்கெட்ஸ் எடுத்து இம்ப்ரெசிவான ஒரு இம்ப்ரெசிவான ஸ்ட்ரைக் ரேட்டும் கொடுத்தாரு. சரிங்களா, 20 விக்கெட்ஸ் அட் இம்ப்ரெசிவ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 16.70 இருந்திருக்காரு. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் அவர் எடுத்தாங்க 2022. ஸோ வந்து இவர் வந்து இன்ஜுரிஸ் இவருக்கு இருந்ததுனால ஸோ வந்து ஒரு அவுட் ஆஃப் ஆக்ஷன்லேயே இருந்தார். ஏன்னா இன்ஜுரிஸ் இருக்கிறனால ஒரு அவுட் ஆஃப் ஆக்ஷன்லேயே இருந்தார். ஸோ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே அவர் அப்படி தான் இருக்கிறாரு. சரிங்களா, ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கே வந்திருக்கிறாரு. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 12.50 கோடி ரூபாய்க்கு இவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து ஏன் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இவர் இந்த வருஷம் இவர்கிட்ட வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் டீம் இவரை எடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. பட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான். சரிங்களா, ஸோ பட் பார்த்து இந்த தடவை ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு இவருடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்லாம் இருந்துருக்காரு. சிஎஸ்கே டீமில் நிறைய மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவான பவுலிங்லாம் போட்டுருக்காரு. சரிங்களா, நிறைய ரன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய ரன்ஸ் கொடுத்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பவுலிங்கில் நிறைய ரன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு சிஎஸ்கே டீமில் இருக்கும்போது. ஸோ இவரோட டெபியூட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல 2020 டெபியூட் ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு. இவர் வந்து 46 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு. சரிங்களா, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா
ஐபிஎல் 2025 ஆக்சுவலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து இவ்வளோ 6.5 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. சரிங்களா, இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமர்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேனர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர் இருந்தார். பட் இப்போ வந்து ஒரு ஐபிஎல்லில் ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து 2020 விளையாண்டுட்டு இருக்கிறாரு. சரிங்களா, அப்புறம் வந்து இவர் வந்து கண்டிப்பாக ஒரு கீ வெப்பனாக இருப்பார் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு. சரிங்களா, பேஸ் அட்டாக் நல்லா போடுற ஒரு பவுலர். சந்தீப் சர்மா கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட இவரும் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்து நல்லா பவுலிங் போடுவார். சரிங்களா, ஸோ வந்து இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் கெவனா மப்பாக்கா, இவர் வந்து ஒரு பவுலர். சரிங்களா, இவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் வந்து 2024 ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் 4 மேட்ச் விளாண்டுருக்காரு. இவர் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் கூட சொல்லலாம் நியூ ஐபிஎல் சீசன் ஆஃப் ஐபிஎல்ல. சரிங்களா, இவர் வந்து ஐசிசி அண்டர்-19 வேர்ல்டு கப் 2024 சவுத் ஆஃப்ரிக்காவில் செமிஃபைனலில் 3 விக்கெட் எடுத்தார். சரிங்களா, 3 விக்கெட் எடுத்தார். 32 ரன் கொடுத்து 10 ஓவரில் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட. சரிங்களா, அகேன்ஸ்ட் இந்தியா. சரிங்களா, இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் டெபியூட்டும் ஆகியிருக்காரு 17 வயசில். சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல்லில் இவரை வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி 1.2 crore வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து ஏறெடுத்துருக்காங்க. பார்ப்போம் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஐபிஎல்லில் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்தியன் பிளேயர். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் வந்து 2020. சரிங்களா, அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 77 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு. சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா சுஷாந்த் மிஸ்ரா. இவர் வந்து ஒரு இந்தியன். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் ஆகலை. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் யாஷ்ராஜ் புஞ்சா. சரிங்களா, யாஷ்ராஜ் புஞ்சா இவர் வந்து இந்தியன். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் இன்னும் ஆகலை. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து எந்த மேட்சஸும் விளையாடலை. ஏன்னா ஐபிஎல் வந்து இன்னும் டெபியூட் ஆகலை. சரிங்களா, அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர். சரிங்களா, அவர் வந்து 2020 ஐபிஎல் டெபியூட் ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 5 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். பிரிஜேஷ் சர்மா இவர் வந்து ஒரு பவுலரு. சரிங்களா, இவர் வந்து ஒரு இந்தியன். இவர் வந்து ஐபிஎல் இன்னும் டெபியூட் வந்து ஆகலை. சரிங்களா, இவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து எந்த மேட்ச்சும் விளையாடலை. ஸோ ஏன்னா இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் ஆகாதனால இவர் எந்த மேட்ச்சும் விளையாடலை. சரிங்களா, ஆடம் மில்னே பார்த்தீங்கன்னா ஒரு நியூசிலாந்து பிளேயர். சரிங்களா, இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் வந்து இன்னும் ஆகலை. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 10 மேட்சஸ் விளையாண்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா, இவர் வந்து ஐபிஎல் விளையாண்டுருக்காரு. 10 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. சரிங்களா, ஆடம் மில்னே இவர் ஒரு நியூசிலாந்து பிளேயர். சரிங்களா, வாங்க நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குல்தீப் சென். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பவுலர். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். இவர் 2024 ஐபிஎல் டெபியூட் ஆனார். சரிங்களா, இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 12 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. நல்லா ஒரு பவுலிங், டீசெண்டான ஒரு பவுலிங் போட்ட ஒரு பவுலர் தான். சரிங்களா, இவர் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், மத்திய பிரதேஷ்காரரு. சரிங்களா, ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு இவர் வந்து ஏலம் எடுத்துருக்குறாங்க. சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். சந்தீப் சர்மா. சரிங்களா, சந்தீப் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா 2013 ஐபிஎல் டெபியூட் ஆகிட்டாரு. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 137 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்காரு. சரிங்களா, இவர் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் பேசர் பஞ்சாபை சேர்ந்த ஒரு பிளேயர். சரிங்களா, இவர் வந்து 2013 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமில் தான் இருந்தார். சரிங்களா, 2014 பஞ்சாப் டீமில் தான் இருந்தார். சரிங்களா,
ஸோ வந்து ஒரு நிறைய அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பஞ்சாப் டீமில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஒரு 3-4 வருஷம் நிறைய வருஷங்கள் வந்து பஞ்சாப் டீமில் வந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்லேயே இருந்தார். புவனேஸ்வர் குமார் அந்த டைமில் இருக்கும்போது அவங்களோட அந்த புவனேஸ்வர் குமாரோட லீத்தல் பார்ட்னர்ஷிப்பாக இவர் பவுலிங் போட்டு ஒரு நல்ல ஒரு காம்போவாக வந்து அந்த டைமில் எதிர்க்கிறாங்க. சரிங்களா, இவர் வந்து 2023 பிரசித் கிருஷ்ணாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் வந்து சந்தீப் சர்மா வந்து எடுத்தாங்க. சரிங்களா, ஸோ வந்து இவர் வந்து கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாண்ட்ரி பர்கர். இவர் வந்து ஒரு பவுலர். இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். சரிங்களா, இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் வந்து 2024 ஆனார். இவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 6 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. இவர் ஒரு டால் லெஃப்ட் ஆர்ம் பேசர். சரிங்களா, இவர் வந்து பால் அதை ஸ்விங் பண்ணுற ஒரு அபிலிட்டி உள்ள பிளேயர். ஹை ஸ்பீடில் ஸ்விங் பண்ணுற ஒரு அபிலிட்டி உள்ள பிளேயர். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 3.5 கோடி ரூபாய்க்கு இவர் எடுத்தாங்க. சந்தீப் சர்மாவுக்கு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக 2025. சரிங்களா, ஸோ இவர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயராக இருப்பார். கண்டிப்பாக இவர்கிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். வாங்க இவர் வந்து எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, நம்ம ஐபிஎல் மேட்ச்சில் நம்ம பார்ப்போம். ஓகே மக்களே, நம்ம எல்லா பிளேயர்ஸை பற்றியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 2026 ஐபிஎல் ஸ்குவாடை பற்றி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே. என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் மக்களே, நான் எப்போ சொல்லவில்லை ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. சரிங்களா, நான் உங்களே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை மக்களே.